சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அவர் நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு நம்பிக்கையா இருக்காரு, பார்த்து கொள்ளுவாருன்னு. அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் தான் நம்பிக்கையின் தேவன். அதனால உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கையில இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவரை நம்புங்க. அவர் பார்த்து கொள்வார், நடத்துவார், உயர்த்துவார்னு நம்புங்க. ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, கைவிடப்பட்டதில்லை. அதனால விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, நீர்தான் என் நம்பிக்கையின் தேவன். என் வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற நொறுங்கி போன என் வாழ்க்கையை திரும்பி கட்டி எழுப்புவீர். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எழுப்புவீர்னு விசுவாசத்தை ஜெபம் பண்ணி பாருங்க. ஊழியத்துல நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? வியாபாரத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? பிள்ளைகள் காரியத்துல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நம்பிக்கை இழந்து போகாதங்க. நம்பிக்கையின் தேவன் உங்களோட பேசுகிறார்.